Hello everyone, welcome back. So week start ஆயிடுச்சு. Today Monday 15/6/2026. ஸோ இன்னைக்கான கோல்டு அனலைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பாக தான் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக கேண்டில் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 4,218. ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பாருங்கள் 4,301. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 800 பிப்ஸுக்கு மேலே வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். வாரம் எண்ட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இன்னும் 4 டேஸில் வந்து சைன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க ஈரான் யூஎஸ் வாருக்கு. ஆனால் அந்த 4 டேஸில் வந்து மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி அவங்க ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, இன்னும் சைன் பண்ணல. சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அது கன்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தாச்சு. ஸோ போன வீக்கு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவோட லோவை எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேர்ஸ்டே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை எடுக்கலை, பட் ஆனால் அந்த ஹை கிட்ட போச்சு, அங்கேயே அப்படியே கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்வீப், இந்த கேண்டில் ஹை ஓகேவா, ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே ஏறி இந்த ஹை எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் நம்மளுடைய வியூ இன்னைக்கு. இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா அந்த கன்சாலிடேஷன் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு டே டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு இண்டிஷன் கேண்டிலாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்போட ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேலே இந்த எல்லோ லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் நம்மளுடைய டார்கெட் இன்னைக்கு ஓகேவா. ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ பையாக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இடம் தான் நம்மளுடைய டார்கெட் இன்னைக்கு. அண்ட் 4 ஹவரில் மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன 4 ஹவர் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இன்னும் 13 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அந்த கேண்டில். பட் 4 ஹவரோடைய ஒரு சப்ளை ஜோன் இது ஆக்சுவலாக. பட் இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே ஏறுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ மேலே ஏறி இந்த ஹைஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆக்சுவலாக இன்னைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷியோராக அதுக்கான ட்ரேட் வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, இதான் லோ. ரீசெண்டாக இருந்த லோ அண்ட் ஹை தான். ஸோ மார்க்கெட் நமக்கு இந்த லோவை எடுக்காத வரைக்கும் பை தான். அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? ஜஸ்ட் ஃபிப் போடுங்க. ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு ஃபிப் போட்டுட்டு மார்க்கெட் இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 50% வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பை பிளான் பண்ணலாம். எது வரைக்கும்னா இந்த ஹை வரைக்கும். இப்போ இங்கேருந்து செல்லாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவராலாக செல் ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நமக்கு இந்த லோவை எடுக்காத வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் செல் அப்படின்னு பார்க்க முடியாது. இது வேணால் ஒரு கரெக்ஷன் ட்ரேடாக நம்ம பார்க்கலாம். கரெக்ஷன்னா எது வரைக்கும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 50% ஒரு 70% வரைக்கும் நம்ம கரெக்ஷன் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான வியூ. நான் வந்து 2 சைடுமே சொல்லிட்டேன். மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்த்து எந்த பக்கம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ பைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. பட் செல் ஓவராலாக பார்க்கறது இந்த இடத்துல மிகப்பெரிய மிஸ்டேக். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வந்து பை தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா ஆப்வியஸாக நான் பை ட்ரேட் எடுப்பேன். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இன்னைக்கான கோல்டோடைய வியூ. ஸோ லெட்ஸ் சி லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன மூவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆர் எல்ஸ் நியூயார்க்கில் கூட ட்ரேட் தரலாம், பார்ப்போம். தட்ஸ் இட். See you on next video guys. Thank you so much for watching.